சிபிஎஸ்இ கல்வி திட்டத்தில் பயிலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வருகை 75% குறைவாக இருந்தால் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை அம்சங்களின் அடிப்படையில் மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 10ஆம் வகுப்பு என்பது 9 மற்றும் 10ஆம் வகுப்பு ஆகிய இரண்டுகளையும் உள்ளடக்கிய பாடத்திட்டமாகும். அதேபோல 12ஆம் வகுப்பு என்பது 11 மற்றும் 12ஆம் வகுப்பு ஆகிய 2 ஆண்டுகளை கொண்ட பாடத்திட்டமாக இருக்கும். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத மாணவர்கள் தகுதி பெற 2 ஆண்டுகளும் கட்டாயம் படித்திருக்க வேண்டும். மாணவர்கள் குறைந்தபட்சம் 75% வருகை பதிவு பெற்றிருப்பது கட்டாயமாகும். சிபிஎஸ்இ வழங்கும் அனைத்து பாடங்களிலும் 2020 தேசிய கல்விக் கொள்கை படி உள் மதிப்பீடு இனி கட்டாயமாகிறது. மாணவர்கள் முறையாக பள்ளிக்கு சென்று உரிய வருகை இல்லாவிடில் உள் மதிப்பீட்டிற்கு கருத்தில் கொள்ளப்பட மாட்டார்கள். உள் மதிப்பீட்டில் செயல்திறன் இல்லாத நிலையில் ஒரு மாணவர் தேர்வு எழுதினாலும் முடிவு அறிவிக்கப்படாது. அத்தகைய மாணவர்கள் அத்தியாவசிய மறுபரிசீலனை என்னும் ரிப்பீட் பிரிவில் சேர்க்கப்படுவார்கள். அவர்கள் தனி தேர்வர்களாகவே தேர்வு எழுத முடியும். 10ஆம் வகுப்பில் மாணவர்கள் கட்டாய 5 பாடங்களுடன் கூடுதலாக 2 பாடங்களை படிக்கலாம். அதாவது 9ஆம் வகுப்பில் இருந்து அந்த 2 பாடங்களையும் பயிலலாம். 12ஆம் வகுப்பில் ஒரு கூடுதல் பாடத்தை பயிலலாம். கூடுதல் பாடங்களை பயிலும் மாணவர்கள் 2 ஆண்டுகளுக்கு அந்த கூடுதல் பாடத்தை படிப்பார்கள். சிபிஎஸ்இயிடம் அனுமதி பெறாத கூடுதல் பாடங்களை மாணவர்களுக்கு பள்ளிகள் வழங்கக்கூடாது. குறிப்பிட்ட ஒரு சிபிஎஸ்இ பள்ளியில் தகுதியான ஆசிரியர் ஆய்வகங்கள் இல்லாவிடில் அந்த கூடுதல் பாடங்களை கற்பிக்க முடியாது. ஒரு மாணவர் முந்தைய ஆண்டுகளில் கூடுதல் பாடங்களை பயின்று அத்தியாவசிய மறுபரிசீலனை பிரிவில் இடம் பெற்றிருந்தால் அவர் தனி தேர்வராகவே தேர்வு எழுத முடியும். 2 ஆண்டு கல்வி திட்டத்தை பின்பற்றாத அல்லது போதிய வருகை பதிவேடு இல்லாத தனி தேர்வர்கள் கூடுதல் பாடத்தில் தேர்வு எழுத இயலாது. இந்த புதிய வழிகாட்டுதல்கள் மூலம் பள்ளிக்கு முறையாக வராமல் தேர்வு எழுதும் டம்மி தேர்வர்கள் தவிர்க்கப்படுவார்கள்.